குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இரவு சூரசம்ஹாரம் நடைபெறுவது குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தசரா திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் இந்த தசரா திருவிழாவானது 10 நாட்கள் நவராத்திரி திருவிழாவே தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த தசரா திருவிழாவானது துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான மகிஷாசூரனை வதம் செய்யக்கூடிய அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியானது இன்று இரவு 12 மணிக்கு இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலின் கடற்கரை மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலை முதல் தொடர்ந்து குலசேகரப்பட்டினத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு தாங்கள் வேண்டிய நேர்த்தி கடன்களை, அதாவது பல்வேறு நோய்களுக்கு இன்னல்களுக்கு உள்ளாகிய பக்தர்கள் வேண்டுதல் மற்றும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக அம்மன், விஷ்ணு, காளி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து ஒவ்வொரு ஊராக குழுக்களாக சென்று தர்மம் எடுத்து 10ஆம் திருவிழா அன்று அம்மனுக்கு செலுத்தினால் தாங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் தொடர்ந்து இதோ பார்க்கலாம், லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் வருவதற்காக, இவருடைய வாகனங்கள் நிறுத்துவதற்காக குலசேகரப்பட்டினம், அதாவது திருச்செந்தூரில் இருந்து குலசேகரப்பட்டினம் வரும் வழியில் ஒரு வழி பாதையாகவும் உடங்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 4 தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள், 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் தலைமையில் 2 ADSPகள், 10 காவல் ஆய்வாளர்கள், 30 SAக்கள் உள்பட 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியும் இந்த தசரா திருவிழாவை பொறுத்தவரையில் காவல்துறையின் பாதுகாப்பு என்பது சற்று குறைவாக உள்ளது. இருந்த போதிலும் ஆங்காங்கே CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று இரவு நடைபெறுகின்ற இந்த தசரா சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு தற்போதைய குலசேகரப்பட்டினம் முழுவதுமே பக்தர்களின் தலைகளாகத்தான் காட்சியளிக்கின்றது. இந்த தசரா திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் திருச்செந்தூர் செல்லியால் ஹைகோர்ட்டுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், குலசேகரப்பட்டினம்.